இன்றைக்கி டே 3ஓட வீடியோ. காலையில் மணி நானும் ஒரு 8:30. நேற்று என்னாச்சுன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டான். நேற்று நான் நைட் ஷிஃப்ட்டு வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன். சரி, அந்த கேட்டு சந்துக்குள்ளே இவ்வளோண்டு இந்த கிரில் கேட்லாம் பார்த்துருப்பீங்கள, எப்படின்னா ஒரு கம்பிக்கு இந்த கம்பிக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கம்பியில் கேப்பில் எகிரி குதித்து அந்த பக்கம் போயிருக்கேன். அஃப்கோர்ஸ் கீழே அடைச்சி தான் இருக்கும். அவன் ஹைட்டுக்கு அதிகம் தாண்டி எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிருக்கிறான். வாழு அறந்த வாழு. நம்ம இருக்கும்போதில் கேட்டேன். நல்ல வேலை, லக்கிலி நான் போயிட்டேன்னா அழுதுகிட்டு இருப்பான்னு தெரியும். நைட்டு என் ஃப்ரெண்டு விட்டு செக் பண்ண சொன்னேன், என்ன பண்ணுறான், தூங்கிட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அவன் வெளில இருந்ததை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். வண்டியிலேருந்து எகிரி குதிச்சு போயிடறான், எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு. அப்புறம் போய் ஒரு குட்டி எனக்குள்ளே பூந்துக்கிட்டு இவனும் கல் எடுத்து லைட்டை விட்டு பார்க்குறான். மசியில் சார் யாரு கோம்பையாச்சு. ஏய் அங்கேயே இரு. அப்புறம் என்னாச்சு, ஏதோ பண்ணி பார்க்குறான். அந்த குட்டி என்னை விட்டு வெளியே வரல. அதுக்கு அடியில் போய் பூந்துக்கிட்டான். நீ உள்ளே போட, அவன் வெளில வந்துடுவான். இவன் உள்ளே போனான். 4 கால் வச்சுக்கிட்டு பெருசான ஒரு உருவம் உள்ள வருதுல, அவளை விட ஏதோ பெரிய நாய் போல இருக்குன்னு இவர் ஒதுங்கி வெளில வந்துட்டார். இவன் பிடிக்க போகும்போது இவனுமே வந்து கடிக்கிற மாதிரி தான் வந்தான் சொன்னான். அப்புறம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸ் வெளில வந்துட்டான், கூட்டிகிட்டு வந்துட்டான். ஏன்னா இதை பார்த்துக்க முடியல. வீட்டில் வந்து வச்சுருந்தான். வீட்டில் அந்த கிளிப்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் வரும். வீட்டுக்குள்ளே கட்டி போய் ஊன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அவங்கள பார்த்துட்டு பயம் வந்துடுச்சு, ஏதாச்சும் ஆகிட போதும்ன்ட்டு. ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்தான். நான் தூக்கி வச்சுருக்கும் போது அமைதியாக தான் வந்தோம். நான் சொன்னேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டு பாத்ரூமில் போட்டு பூட்டிடுறான்ட்டு. அவன் பாத்ரூமில் எந்த ஓப்பனிங்குமே இல்லை. உள்ளே போனால் நாங்களாம் தாண்டி வர்ற வரைக்கும் வெளில வர முடியாது. அதேமாதிரி அவன் செஞ்சுட்டு சாவி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் வீட்டுக்கு போய் என் வீட்டு சாவி வாங்கிட்டு வந்து பாத்ரூம் திறந்து சார் உள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். காலையில் 2 முட்டை 4 பெட்டிக்கிரி. ஏன்னா பெட்டிக்கிரி சாப்பிட மாட்டேங்கிறான், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழக்கப்படுத்துகிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு வண்டியில் போகிறது. ஏன்னா வண்டியில் போகும்போது தானே எகிரி குச்சிடுவோம். நான் சம்டைம்ஸ் அடிப்படாமல் தப்பிச்சிட்டான் அந்த வாட்டி. அடுத்த வாட்டி அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின். இன்றைக்கி நல்லா கோஆப்ரேட் பண்ணான். முன்னே வந்து 2 நாளை விட இன்றைக்கி எவ்வளவோ தேவலாம். ஓனர் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் மாறுவானுங்க போல இருக்கு. மனுஷனா தேவை கிடைச்சோம் ஒன்று ஓடவே மாறுறது. அதான் நேற்று நைட்லேருந்து இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒன்று ஒர்க்கில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் கடைசி நேரத்தில் ஒர்க்கை அரையும் குறையமாக முடித்து வீட்டுக்கு வந்து ஒரு வழி ஆகிட்டேங்க. அது வீட்டுக்கு வரதுக்கே இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன்னா அதான் ஒரு 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். 8 மணிக்கு தான் செஞ்சு சாப்பிட்டு முடித்தேன். பார்க்கலாம், எனக்கு எதுவும் லக்கிலி நல்ல நாள் போல தப்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பொறுமையாக காட்டுறேன். தெரிஞ்சது நான் நட்டு. வீரா இங்கே வா. என்ன பண்ணுற? நீ பல்லு விளக்க போறியா? சொல்லு. நாங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பல்லு விளக்குவோம், நீ டெய்லி பல்லு விளக்கணுமா? சரி வா, கிட்ட வா. காலையிலேருந்து இது இப்போ ஒரு டாய் ஆகிடுச்சு. இதை வச்சு மட்டும்தான் விளையாடுறது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்கேயுமே வந்து மாட்ட முடியாத அளவுக்கு ஒரு மூஞ்சை எங்கடா போய் வாங்கினேன். மீசை ஆடம் கெட்டவனே, மீசை தான் உனக்கு ஒரு கேடா? சோறு போடுறவனை விட்டு ஓடி போகிற, வெக்கமா இல்லை? அதையும் நக்கி வச்சிரு, கேமரா கிளீனர் அச்சம் மிச்சமாகும். டாய் குறா ஓடிடுவான். இப்போதைக்கு இந்த அளவு தான் பழகவே ஆரம்பிச்சுக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாள் போக தான் பழகுவான். பார்க்கலாம்.